நாளே மீன் சட்டியை விட்டுட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டி பண்ணுதா? சரி கவலையை விடுங்க. சும்மா அல்வா துண்டு மாதிரி லட்டாக வந்துட்டு சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பர் அண்ட் சாஃப்டாக ஜூஸியாக வந்துட்டு மீனை எப்படி சாஃப்டாக பொரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மசாலாவாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகிரும். அதிலே ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் குவான்டிட்டியில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கு முதல்ல நான் இன்றைக்கி கொரியாண்டர் பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பிளெயின் ரெட் சில்லி பவுடர், குமின் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஃபெனல் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி ரைஸ் பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்தோம்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், சால்ட் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவேன். பொரிக்கும் போது தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், இந்த மசாலா அது கூட வந்துட்டு ஆயிலெல்லாம் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour ஆச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சிக்கணும். மீனை கல்லுலையும் போட்டோன்னே திருப்பாமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் திருப்பி விட்டோம்னா நல்லா ஒட்டாமல் கிடைக்கும். எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னோட மசாலா தாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.